மோடி அவர்கள் தன்னுடைய போக்கை ரிசல்ட் வந்த பிறகும், முடிவுகள் தெரிந்த பிறகும் இன்னும் அவர் மாற்றிக்கொள்ளவில்லை. அவரை பொறுத்தவரையில் ஒரு நாடக நடிகரை போல்தான் அவருடைய நடை உடை பாவனைகள் இருக்கின்றன. நேற்று கூட பார்த்தீர்கள் என்று சொன்னால், அவர் கட்சியை, அவர் மற்ற கூட்டணி கட்சியை சார்ந்தவர்களுடைய அந்த கூட்டம் நடக்கின்ற பாராளுமன்றத்துடைய மத்திய அவையிலே அமர்ந்து கொண்டு வரும்போது அந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா என்ற புக்கை எடுத்து அவர் முத்தம் கொடுக்கின்றார். ஒரு ஏமாற்று பேர்வழி என்பதை தேர்தலில் கடைசி 10 நாள் மிக தெளிவாக அவர் காட்டிவிட்டார். கடைசி 10 நாட்கள் ஒவ்வொரு நாளும் அவர் ஒரு மன்னிக்க வேண்டும். ஆனால் உண்மை அதுதான். பைத்தியத்தை போல் அவர் நடமாடிக்கொண்டிருந்தார். இன்னும் சொல்ல போனால் அவருடைய ஜுப்பாவை அவர் கிழித்து கொள்ளவில்லையே தவிர மற்றபடி 10 நாளைக்கும் ஒவ்வொரு தினமும் ஒவ்வொன்றை உளறி வந்தார். குறிப்பாக நான் சாதாரணமாக பிறக்கவில்லை, தன்னை ஏதோ ஒரு கடவுள் அவதாரம் போல் அவர் வர்ணித்து கொண்டார். அப்புறம் சொன்னார், 2 மாடு எருமை மாடு இருந்தால் ஒரு மாட்டை காங்கிரஸ்காரங்க எடுத்துக்கொண்டு போய் கொடுத்துருவாங்க. இது மாதிரி தினந்தோறும் பிதற்றலிலேயே இருந்தவர் கடைசியில் என்ன சொன்னார் என்றால், எல்லோரும் ஜாக்கிரதையாக இருங்கள், பங்குச்சந்தையில் எல்லோரும் முதலீடு செய்யுங்கள், தேர்தல் முடிவுகள் தெரிந்த பிறகு பங்குச்சந்தையில் நல்ல லாபம் வரும் என்று உன்னை சொன்னார். அதே போல்தான் நடந்திருக்கின்றது. மிகப்பெரிய ஊழல் பங்குச்சந்தையிலே நடந்திருக்கின்றது. அதை பற்றி விரிவாக எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் சொல்லி இருக்கின்றார்கள். சிதம்பரம் அவர்களும் நேற்று சென்னையிலே சொல்லி இருக்கின்றார்கள். அவரை பொறுத்தவரையில் நான் நினைக்கின்றேன், அவர் திருந்துவதற்கு வழியே இல்லை என்றுதான் நான் நினைக்கின்றேன். அவர் மீண்டும் அவருடைய பழையபடிதான் அவருடைய போக்கு இருக்கும். கண்டிப்பாக அவருக்கு இப்போ ஆதரவு தருகின்ற நம்முடைய நாயுடு அவர்களும் நம்முடைய நிதிஷ்குமார் அவர்களும் விரைவில் அவரை விட்டு போவதற்கான வழிகள் தான் தெரிகின்றன. இந்த அரசாங்கம் என்பது இன்னும் ஒரு முதல் பாராளுமன்ற கூட்டத்தையே தாங்குமா அல்லது அன்றே அந்த அரசு விழுந்து விடுமா என்ற நிலை இருக்கின்றது. ஆகவே மோடி அவர்களை பொறுத்தவரையில் தன்னுடைய போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும். முதலில் அவர் தன் கட்சியிலே இருக்கின்றவர்களை அழைத்து போக வேண்டும். பிறகு தன்னுடைய கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகளை அழைத்து செல்ல வேண்டும். இன்னும் போன தடவை போல் நான் தான் ஹிட்லர், நான் தான் இந்தியாவின் முசோலினி என்று சொல்லிக்கொண்டு தன்னுடைய இஷ்டத்துக்கு அவர் வேலைகளை செய்ய காண்பித்தால் கண்டிப்பாக இந்திய ஜனநாயக பாராளுமன்ற முறைப்படி அவரை தூக்கி எறிவார்கள் என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.